இங்க ஒரு நாய் தான் குட்டியை கூட்டிட்டு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்த ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டு வேணும்னே கார்ல வந்து அந்த குட்டி நாய் மேல ஏத்துனது மட்டும் இல்லாம நக்கலா சிரிச்சிட்டு வர போறான். அந்த நாயுமே இந்த கார் பின்னாடி துரத்திட்டே போக அவன் காரை ரொம்ப வேகமா ஓட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். அந்த நாய் அங்க இருந்து பக்கத்துல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் சத்தமா கத்திக்கிட்டே இருக்கு. அவங்களுக்குமே என்னன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் ஒரு லத்தி எடுத்து அந்த நாயை வெளியே விரட்டி விட்டுறாரு. ஆனாலும் இந்த நாய் ஸ்டேஷனை விட்டு போகாம வாசலே நைட் வரைக்கும் படுத்திருக்கு. அடுத்த நாள் இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபேமஸான வக்கீல் வர அவரை பார்த்து அந்த நாயுமே ஒரு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போகுது. இப்ப இந்த வக்கீல் ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுறாரு. அந்த நாய் அந்த பிஸ்கெட்டை சாப்பிடாம அவரை பார்த்து சத்தமா குலைக்குது. அது மட்டும் இல்லாம அந்த வக்கீல் வீட்டுக்கு போய் வெளியே போகாம வாசல் முன்னாடியே படுத்திருக்கு. அந்த வக்கீலுமே ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ கூப்பிட்டு விசாரிக்க 2 நாளைக்கு முன்னாடி அவங்க ஸ்டேஷன்ல நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த நாய் எங்கேயும் எந்திரிச்சு போறதை பார்த்துட்டு இவங்களும் பின்னாடியே போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த நாய் அந்த குட்டி இறந்து கிடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வருது. அப்பதான் அந்த வக்கீலுக்குமே இந்த குட்டி நாய் மேல யாரோ காரை விட்டு ஏத்திருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த வக்கீலுமே அந்த நாய் கிட்ட உன் குட்டிக்கு கண்டிப்பா நீதி வாங்கி தருவேன்னு சொல்லி பிராமிஸ் பண்றாரு. அடுத்த நாள் இவங்க ரோட்ல நின்று சாப்பிட்டு இருக்கும்போது அந்த நாய் தான் குட்டி ஏத்தின கார் போறதை பார்த்துட்டு வேகமா அந்த கார் பின்னாடியே துரத்திட்டே போகுது. அந்த வக்கீலுமே நாய் பின்னாடியே போக அந்த கார் நேரா போய் எக்ஸ்எம்எல்ஏ வீட்டுக்குள்ள நிக்குது. அந்த வக்கீலுமே காரோட நம்பரை போட்டோ எடுத்து விசாரிச்சு பார்த்ததுல அது எக்ஸ்எம்எல்ஏட பையனு தெரிய அந்த நாய் வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இப்போ இந்த கேஸுமே கோர்ட்டுக்கு வர அங்க இருக்க சர்ஜ் இந்த நாயை பார்த்துட்டு இதான் உங்க கிளைண்டான்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு. இந்த வக்கீலுமே இந்த காரோட டீடைல்ஸ் எடுத்து கொடுக்க ஆப்போசிட்ல இருக்க வக்கீல் அந்த நாயை விசாரிக்கணும்னு சொல்றாரு. ஆனா அதுக்குமே அந்த வக்கீல் ஒரு அனிமல் டிரான்ஸ்லேட்டரை ரெடியா தான் வச்சிருப்பாரு. இப்போ ஆப்போசிட்ல இருக்க வக்கீலுமே கேள்வி கேட்க அந்த நாயுமே அனிமல் டிரான்ஸ்லேட்டர் மூலியமா அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்குமே பதில் சொல்லுது. அந்த வக்கீல் காரோட நம்பரையும் காரோட கலரையும் அடையாளம் காட்ட முடியுமான்னு கேட்க அந்த நாயுமே சரின்னு சொல்லுது. அந்த நாய் முன்னாடி நிறைய நம்பர்ஸையும் நிறைய கலர்ஸையும் கொண்டு வந்து வைக்க அந்த நாய் கரெக்டா அந்த காரோட நம்பரையும் காரோட கலரையும் அடையாளம் காட்டுது. இதை பார்த்து அந்த ஆப்போசிட் வக்கீலுமே ஜட்ஜு கிட்ட என்ன ஒரு நாள் டைம் கேட்கிறாரு. இப்ப வீட்டுக்கு வந்து அந்த வக்கீலுமே அந்த நாய் கிட்ட இந்த நம்பர்ஸ்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும் போது அந்த நாய் ஒரு போலீஸ் டாக்னே தெரிய வருது. இந்த மூவியோட பாட்டு வேணா கீழே டாக்னு கமெண்ட் பண்ணிருங்க.